பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும், தாவீது ராஜாக்கு இந்த சீயோனுங்கிற இந்த குட்டி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு சப்பானிகளால தடை இருந்ததுங்கிறத பார்க்க முடியும். குட்டி பட்டணம்னு சொல்லிட்டு விடாம இதையும் எஃபர்ட் போட்டு பிரயாசப்பட்டு அதன் மேல ஃபோக்கஸை வச்சு பிடிச்சது தாவீது ராஜா. பிடிச்சதுனால தாவீது ராஜாவினுடைய நகரம் ஆயிருச்சு. அவர் பிடித்தார், அது சீயோன். சீயோனை அவர் பிடித்தார், சீயோன் அவருடையதான் மாறிடுச்சு. சீயோன்னு நிறைய இடத்துல பாக்குறோம். ஆனா சீயோன்னா யார் தெரியுமா? நாம தான். சீயோனை நம்மளுக்கு ஒப்பிடுங்க, தாவீது ராஜாவை கர்த்தருக்கு ஒப்பிடுங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? என்ன எஃபர்ட் போட்டார்? தன்னைத்தான் தாழ்த்தி இந்த பூமியில மாட்டு கொட்டாயில பிறந்து அவ்வளோ நாள் வாழ்ந்து குரூசிஃபிகேஷன் சிலுவை பாடுகளை சகிப்பதற்கு வெயிட் பண்ணார். அந்த பாத்திரம் நீங்காதபடிக்கு அதை நம்மளுக்காக சகித்து 3ஆம் நாள்ல வெற்றியாய் உயிரோடு எழுந்தார். ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எஃபர்ட் போட்டார், ரத்தம் சிந்தினார். சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார். இது ரெண்டும் எஃபர்ட். இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்தின அவருடைய அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. அந்த ரத்தத்தினால நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு பிளட் ரிலேஷன் உண்டாயிருக்கு. பிளட் ரிலேஷன் உண்டாகுது. ஒரு கடவுளுக்கும் மனிதனுக்கும் பிளட் ரிலேஷன், அப்பா பிள்ளைங்கிற பாக்கியம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் ஆகிற அளவுக்கு நம்மளை அவருடையவர்களாக மாற்றிட்டாரு. எஃபர்ட் போட்டாரு, நம்மள அவருடையவர்களா மாற்றிட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தாவீது ராஜா தன்னுடைய எஃபர்ட்ஸை போட்டு சீயோனை பிடித்தது போல, எஃபர்ட்ஸை போட்டு ஃபோக்கஸை வச்சு சீயோனை பிடித்து சீயோனை தன்னுடைய நகரமாய் ஆக்கினது போல கர்த்தராகிய கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறாரு. நானும் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், சிலுவை சுமந்தேன், உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு உங்க எல்லார்கிட்டையும் என்னை விசுவாசிச்சா போதும், நீங்க எல்லாரும் என் பிள்ளைங்கள்னு சொல்லியிருக்கேன், உங்க எல்லாரும் என்னுடையவனா ஆக்கியிருக்கேன். ஆனா நீங்க யார அப்பாவா இருக்க சூஸ் பண்றீங்க? பிசாசையா தேவனையான்னு உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. பார்க்கலாம், தேவன் உங்களுடைய பிதாவா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 42, 43, 44 இதை வாசிச்சா தெரியும். தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பாயிருப்பீங்களாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 43ஆம் வசனம், அவருடைய உபதேசத்தை கேட்க வாஞ்சையா இருப்பீங்களாம். எப்போ? தேவன் உங்களுடைய பிதாவா இருந்தால். அவரிடத்துல அன்பா இருக்கிறதுனா என்ன தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பைபிள்ல இருக்கிற எல்லா வசனத்தையும் நீங்க கை கொண்டு கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னா அவர் மேல நீங்க அன்பா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். தேவனை நீங்க தகப்பனா கொண்டு இருந்தா நீங்க அவரோட வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படிவீங்க, அவர் மேல அன்பா இருப்பீங்க. நெக்ஸ்ட், அவரோட உபதேசத்தை வாஞ்சையா கேட்பீங்க. இது ரெண்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க உங்களுடைய தகப்பனா பிசாசை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம பார்த்த விஷயத்தின்படி கர்த்தர் எஃபர்ட் போட்டு நம்மளை பிடிச்சு நம்மளை தம்முடையவர்களா மாற்றியிருக்கிறாரு. நாம் கர்த்தருடைய சீயோனா இருக்கோம். அப்படிப்பட்ட நாம் யாரை தகப்பனா தேர்ந்தெடுக்க போறோம்? கர்த்தரையா பிசாசையா? கர்த்தர் தான் உங்களுக்கு தகப்பனா நீங்க சூஸ் பண்ணணும்னா முதலாவது அவரிடத்தில் அன்பா இருங்கள், அவருடைய வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், கை கொள்ளுங்க. யோவான் 14, 15 படி அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கை கொள்ளுங்க. அப்போதான் நீங்க அவர் மேல அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருடைய உபதேசங்களை வாஞ்சையா கேளுங்க, மனதில்லாமல் இருக்காதீங்க. மனதில்லாமல் இருந்தா, அன்பா இல்லைன்னா நீங்க பிசாசை தான் தகப்பனா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம்.
கர்த்தரை தேவனை நம்மளுடைய தகப்பனாய் வைத்துக் கொள்வோம். அவருக்கு பிரியமான சீயோனாய் இருப்போம். God bless you.